சுனந்தா புஷ்கர் மரணம் தொடர்பாக அவரது கணவரும் மத்திய அமைச்சருமான சசி தரூர் டெல்லி உதவி கோட்ட நீதிமன்ற நடுவரிடம் சாட்சியம் அளித்தார். நடுவர் அலோக் சர்மாவிடம் அளித்த சாட்சியத்தின் போது சசி தரூர் மட்டுமே சென்றார். முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவுக்கு சசி தரூர் கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தில் மனைவியின் மரணம் தொடர்பாக ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளால் தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறியிருக்கிறார். விசாரணை அமைப்புகள் விரைவில் விசாரித்து உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலும் என்று அந்த கடிதத்தில் தரூர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய தொடர் மௌனம் வேறு மாதிரியான புரிதலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் அந்த கடிதத்தில் சசி தரூர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க உள்ளதாகவும் சசி தரூர் கூறியிருக்கிறார். உயிரிழப்பதற்கு முதல் நாள் வரை சுனந்தா புஷ்கருக்கும் சசி தரூருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதியன்று திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்லும் போது விமானத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது.